மார்ச் 1, 2026 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள். திதி திரையோதசி இரவு 7-9 மணி வரை, பிறகு சதுர்தசி. நட்சத்திரம் பூசம் காலை 8:34 மணி வரை, பிறகு ஆயில்யம். யோகம் சோபனம் மதியம் 2:32 மணி வரை, அதன்பின் அதிகண்டம். கரணம் கௌலவம் காலை 7:54 மணி வரை, பிறகு சைதுழை இரவு 7-9 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, மார்ச் மாசத்தோட முதல் நாளே உங்களுக்கு ஒரு அதிரடியான ஆரம்பமா இருக்க போகுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். அரசாங்க ரீதியா வரவேண்டிய அனுகூலங்கள் இன்னைக்கு சுலபமா கிடைக்கும். அப்பாவோட வழியில இருக்கிற உறவினர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வழக்கத்தை விட லாபம் கூடுதலா இருக்கும். சூரிய பகவானோட அருள் இருக்கிறதால உங்களோட நிர்வாகத் திறமைய எல்லாரும் பாராட்டுவாங்க. புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு பிளான் பண்றவங்க இன்னைக்கு அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை தைரியமா செய்யலாம். பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளோட திறமைய பார்த்து நீங்க இன்னைக்கு பெருமைப்படுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். ஒரு புது உற்சாகத்தோட இன்னைக்கு நாள் முழுக்க வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் கொட்ட போற நாளுங்க. சுக்கிர பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கைக்கு வராதுன்னு நினைச்ச பழைய கடன் பாக்கிகள் இன்னைக்கு வசூலாகும். நகைக்கடை அல்லது ஜவுளிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை நாள்னாலும் வேலை சம்பந்தமான சில நல்ல செய்திகள் வரும். புது வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வரலாம். உங்களோட பேச்சு திறமையால இன்னைக்கு பல காரியங்களை சாதிப்பீங்க. வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. வீட்டை அழகுபடுத்துறதுக்காக சில பொருட்களை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் மின்னல் வேகத்துல வேலை செய்யுங்க. விடுமுறை நாள்ல கூட ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமா ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். பங்குச்சந்தையில முதலீடு செய்றவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா ஏதாவது ஒரு கமிஷன் தொழில் அல்லது தரகு தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதை தொடங்கலாம். பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். பிள்ளைகளோட திறமைய வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வெயில்ல அதிகமா அலையாதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க தெளிவா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. சந்திர பகவான் சாதகமா இருக்கிறதால உங்க கற்பனை திறன் அதிகமாகும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கும். பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உணவகத் தொழில் அல்லது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறைவாதான் இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் கூடும். வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்துறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை இன்னைக்கு செய்வீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சூப்பரா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, புது மாசத்தோட முதல் நாளே உங்களுக்கு ஒரு ராஜயோகமான நாளா அமையப் போகுதுங்க. ராசிநாதன் சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை தரும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு சுலபமா கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். பழைய கடன்களை வசூலிக்க இன்னைக்கு ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்களோட நிர்வாகத் திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. பணத்தட்டுப்பாடு இன்னைக்கு இருக்காது. குடும்பத்துல அமைதி நிலவும். அப்பா வழியில இருக்கிற உறவினர்கள் மூலமா ஒரு ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் படிப்புல சாதனை படைப்பாங்க. அதை நீங்க கொண்டாடுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வெயில்ல அதிகமா அலையாதீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா தெரிவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் நாளுங்க. புதன் பகவான் பலமா இருக்கிறதால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவை எடுப்பீங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு பிறக்கும். உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடத்துறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை இன்னைக்கு செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் செரிமான பிரச்சனை வராம இருக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க தெளிவா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே
தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் தேடி வரும் நாளுங்க. சுக்கிர பகவானோட அருள் இருக்கிறதால ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, வீட்டை சீரமைக்கிறதுன்னு இன்னைக்கு திட்டமிடுவீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் உண்டு. திடீர் பணவரவு மூலமா இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் இனிமையான நாளா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். மாலை நேரத்துல ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடுற நாளுங்க. செவ்வாய் பகவானோட அருள் இருக்கிறதால எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. அது லாபத்தை அள்ளி தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானம்தான் வெற்றிக்கு வழி. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். காலையில எழுந்ததிலிருந்தே ஒரு சின்ன குழப்பம் மனசுல இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்காம நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. யாருக்காகவும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானம் தேவை. அவங்க ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம அமைதியா கேட்டுக்கோங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம். நிதானம்தான் பாதுகாப்பு. இறை வழிபாடு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு துணை. சாயங்கால நேரத்துல ஒரு விளக்கேத்தி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற காலுங்க. சனி பகவானோட அருள் இருக்கிறதால உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு அதிகமா இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க. ராத்திரி நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க.
சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்று இன்னைக்கு உங்க பக்கம் வீசுறதால எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு திருப்திகரமான லாபம் உண்டு. புதுசா தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்களோட நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாளா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு முடிவு உங்க வாழ்க்கையையே மாத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. குரு பகவானோட அருள் இருக்கிறதால மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டமிடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமாயிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு வித்தைய கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற நாட்களுக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு முடிவு உங்க வாழ்க்கையையே மாத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.